ஓகேங்க. இப்போ நான் பேனருக்கே போயிடும். பேனரில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இமேஜ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, நார்மலாக இமேஜ் டேக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இமேஜ் சோர்ஸு இது இப்படி கண்டிப்பாக செல்ஃப் க்ளோசிங் டேக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா எரர் அடிக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ இமேஜ் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அசட்ஸில் இருந்து இந்த ரியாக்ட் எஸ்விஜி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, சரி, இந்த இடத்துல எப்படி கொடுக்கலாம், எந்த ஃபோல்டரில் இருக்குது? இந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டரில் கிடையாது, அசட்ஸ் ஃபோல்டரில் இருக்குது. ஓகேங்களா? இந்த எஸ்விஜி அப்படின்ற அந்த ரியாக்ட் எஸ்விஜி அப்படின்றது இங்கே வரணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ஒரு டாட் வச்சு எடுக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்கும். இது என்ன அப்படின்னா ஹெட்டர், காம்போனன்ட்ஸில் ஹெட்டர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் இருக்கா, ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸும் காம்போனண்ட்டும் ஒரே ஃபோல்டரில், அதாவது சோர்ஸுக்குள்ளார அசட்ஸு காம்போனண்ட்டு ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரே இடத்துல இருக்கு, ஆனால் அது ஒரு ஃபோல்டருக்குள்ளார இருக்கு. எங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸு அதுக்குள்ளார ஹெட்டர். ஸோ ஒரே டைரக்டரியில் இருக்கும்போது நீங்கள் சிங்கிள் டாட் வச்சு பேக் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? புரியுதா புரியலையா? இங்க டாட் வச்சிருக்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா சேம் ரூட், ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் எங்க இருக்கோ அதே ரூட்ல தான் ஹெட்டர் பேனர் சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஒரு டாட். ஓகேவா? இந்த பேனருக்கு இங்க வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு டாட் வச்சு நான் இமேஜை வாங்குறேன் அப்படின்னா, டாட் வச்சு இப்படி வாங்குறேன் அப்படின்னா வருமானு கேட்டா வராது. ஏன்னா காம்போனன்ட்ஸ்குள்ளார அந்த இமேஜ் கிடையாது. கரெக்டா? காம்போனன்ட்ஸ்குள்ளார அந்த இமேஜ் கிடையாது. அது எங்க இருக்கு அப்படின்னா வெளியே இருக்கு. வெளியே போகணும் அப்படின்னா கோடிங்ல எப்படி எழுதுவேன்? வெளியே போனா எழுத முடியும்? எழுத முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா டபுள் டாட். டபுள் டாட் அப்படின்னா என்ன? சிங்கிள் டாட் அப்படின்னா இந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளாரியே அப்படின்றது. பேனர் இங்க இருக்கு, உன்னுடைய டைரக்டரியிலே இருக்குப்பா அப்படின்னு சொல்றதுதான் சிங்கிள் டாட். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்லயே காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் இருக்கு. கரெக்டா இல்லையான்னு பாரு. ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்லயே காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ளார ஹெட்டர் பேனர் சர்வீசஸ் இருக்கு. இப்போ என்னுடைய கதை என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் அசட்ஸ் வந்து எடுத்துட்டு வரணும். அது எங்க இருக்கு அப்படின்னா சேம் ஃபோல்டர்ல இருக்கானா கிடையாது, அது வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் உள்ள இருந்து எடுத்துட்டு வரணும். வெளியே அப்படின்னா டபுள் இது இந்த இடத்துல அசட்ஸ். இப்ப எஸ் என்னது ரியாக்ட் டாட் எஸ்விஜி அப்படின்னு கொடுக்குறேன். ஐயோ, இமேஜ் வரல. இமேஜ் வரல, என்ன காரணமா இருக்கும்? வெளிய ஃபோல்டர்ல தான் இருக்கு, ரியாக்ட் டாட் எஸ்விஜியும் கொடுத்தாச்சு, வரல. சரிங்களா? சரி, இந்த மெத்தட் வரலையா, இவனை விட்டுரு. இப்ப நான் ஒரு இது எழுதுறேன். இப்ப வருதா? ஓ, அப்ப இமேஜஸ் நீங்க டைரக்ட் பார்த்தே எழுதக்கூடாதுன்னா இமேஜஸ் ரெண்டர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் எழுதணும். இமேஜுக்குன்னு ஒரு நேம் வச்சுக்கணும், இம்போர்ட். ஓகேங்களா? பிளஸ் டபுள் டாட். டபுள் டாட் எதுக்கு அப்படின்னா பேனர். பேனர் எங்க இருக்கு? காம்போனன்ட்ஸ்குள்ளார. காம்போனன்ட்ஸ்குள்ளாரே இமேஜ் கிடையாது. ஓகேங்களா? அப்ப அது எங்க போகணும்னா வெளியே போகணும். வெளியே அப்படின்னா இந்த இடத்துக்கு வரணும், அதாவது சோர்ஸ் இடத்துக்கு. சோர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் டாட் வச்சீங்கன்னா வெளியே பார்ப்போம். இல்லைன்னா இதுக்கும் வெளியே போகணும், அதாவது பப்ளிக் ஃபோல்டர்ல போய் எடுக்கணும், சும்மா ஒரு அசம்ஷனுக்கு. இந்த இடத்துலயும் இல்ல, வெளியே போகணும் அப்படின்னா இன்னொரு டபுள் டாட் போட்டு கோடிங் எழுதணும். பப்ளிக் ஃபோல்டர்ல இருந்து எடுக்கிறதா இருந்தா இன்னும் ஒரு டபுள் டாட், அதாவது காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர்லாம் கிடையாது, காம்போனன்ட்ஸ் விட்டு வெளியே வர இந்த ரூட் டைரக்டரியும் கிடையாது,
இதை விட்டு நான் வெளியே போகணும் அப்படின்னும் போது இன்னும் ஒரு டபுள் டாட் போடும். ஓகேங்களா? சிங்கிள் டாட் ஃபார் அந்த ரூட் டைரக்டரி, டபுள் டாட் வந்து அந்த ரூட் டைரக்டரி விட்டு வெளியே வந்து சர்ச் பண்றது. ஓகேவா? நம்மளுடைய கதைப்படி டபுள் டாட் வச்சு அசட்ஸ்ல போய் பார்க்கறது. இது ஒரு லோகோ, ஏதாவது ஒரு நேம், இது ஒரு டவுட்டாவே இருக்கும், இந்த நேம் வைக்கணுமா அந்த நேம், என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோ. ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணிட்டு நீங்க இமேஜஸை யூஸ் பண்ணணும். கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓபன் க்ளோஸ் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இமேஜ் ப்ராப்பரா வரும். நான் நேற்றே சொன்ன இமேஜுக்குன்னு ஒரு இது இருக்கு. எப்படி அப்படின்னா நம்ம நார்மலா பண்ற மாதிரிலாம் பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி நம்ம இமேஜை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனா நான் சிஎஸ்எஸ்ல பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல நீங்க டைரக்டா யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இமேஜ் இந்த இடத்துல வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அது எடுத்துட்டு வந்து வைக்கிற மாதிரி. புரியுதா? இமேஜை எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்றது புரியுதுண்ணா. நீங்க இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய இடத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இதுலதான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். ஓகேங்களா? அது என்ன ஏதுன்றத பார்ப்போம். வெளியே போட்டேன். ஓகேங்க, இப்போ ஒரு கான்டாக்ட் ஃபார்மை ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? எக்ஸ்போர்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் இம்போர்ட் கான்டாக்ட் ஃபார்ம். கான்டாக்ட் ஃபார்ம் இங்க வந்துச்சு. இங்க நான் பட்டனை காணோம். First direction column. ஓகே, இப்போ இங்க வந்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முக்கு என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் தான் இன்னைக்கு. இந்த ஃபார்முக்கு என்ன விஷயம் பண்ணுவோம்? வேலிடேஷன் வேலிடேஷன் வரும்.
சரி, என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம்? ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன செய்வோம்? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லு. நான் அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு ஃபங்க்ஷன் எங்க கால் பண்ணுவோம்? நான் அது வேபிளில் வந்து ஐடி கிரியேட் பண்ணிட்டு அதில் பட்டனில் கால் பண்ணுவோம். எந்த இடத்துல கால் பண்ணுவோம்? ஃபங்க்ஷனுக்கு எதை வச்சு கால் பண்ணுவோம்? நான் ஸ்கிரிப்டில் கால் பண்ணுவேன். நான் பட்டனில் வந்து ஆன் கிளிக் அந்த யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாடி டேக்கில் வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் கோர் ஜாவா ஸ்கிரிப்டோடைய வேலை. அதாவது சென்ட் மெசேஜ் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது யார் யாருன்னா வேலிடாக இருக்கணும்னு கேட்கணும், அவங்க எல்லாருமே கத்தணும். ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம கான்டாக்டுக்கு எது எதுனா மேண்டட்டரி அதன்றத போட்டுருவோம். ஓகே, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பாருங்க. ஸ்பேன் ஸ்டைல் போட்டு கலர் ரெட்டு. ஓகே, என்னாச்சு? கரெக்டா தானே கொடுத்தேன்? கரெக்டா இல்லையா? அது பிடிச்சது வரமாட்டேன். ஏண்டா வரல? இதுதான் ஒரிஜினல். ஏன் வரல? சரி, நானே சொல்லிடுறேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இதில் கோர் இது. ஓகேங்களா? இதில் என்ன என் ஸ்டைல் கலர் ரெண்டு கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டைல் கொடுக்கறது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இதை போட்டு தான் நீங்கள் ஸ்டைல் இது ஓகேவா, டபுள் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டைல் எழுதணும். ஓகே, இன்லைன் ஸ்டைல் எழுதும்போது நார்மலா பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இந்த ஸ்டைலுக்கெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஸ்டைல் போட்டு எப்படி நம்ம டைரக்டா நம்ம இமேஜை யூஸ் பண்ணுவோம். முடிஞ்சிச்சான்னு கேட்டா முடியும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிங்கிள். இந்த இடத்துல ஏன் டபுள் அப்படின்ற மாதிரி ஒரு மேல பாத்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபார்முக்கு நான் நெக்ஸ்ட் போகும்போது உங்களுக்கு ஒரு கட்டா வைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் இது, இந்த இடம் பாத்தீங்கன்னா டபுள் இது. எதுக்கு எதையா யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளா சொல்றேன், ஸ்டைல் இருக்கா இந்த மாதிரி போட்டு தான் எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது சொல்றேன். ஸ்பேன் எடுத்து நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, அப்ப எரர் அடிச்சு நிற்கும். அப்ப நீங்க இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக இதை டைரக்டா எடுத்து போட்டுறேன். இப்ப ஸ்டைலுக்கு நான் இந்த டபுள் கோட்ஸ் வந்து கொடுத்தாதான், சாரி டபுள் கர்லி இது கொடுத்தாதான், ப்ராக்கெட் கொடுத்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். இமேஜுக்கு நான் மேல இம்போர்ட் பண்ணிட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, சரி. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஆன் கிளிக் அப்படின்ற மாதிரி ஒன்று எழுதுவோம். ஓகே, எழுதிட்டு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுவோம். ஓகே, எப்பயும் போலதான் இங்க ஆன் கிளிக்னு எழுத போறோம். ஒரு ஃபங்க்ஷன்ன்றது எதுக்குள்ளார எழுதணும் அப்படின்னா, இதுக்குள்ளார தான் எழுதணும். ஓகேங்களா? இதுக்கு மேலனா வெளியனா எழுதவே கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் இத்தோட ரிட்டர்ன் ஆகுது. நீங்க வெளியனா கோடிங் எழுதவே கூடாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் எழுதணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆன் கிளிக் ஈக்குவல் டு வேலிடேஷன் அப்படின்னு போடும். கரெக்டா? கரெக்ட். எனக்கு தெரிஞ்சதுதான் நம்ம டிஃபால்ட்டா யூஸ் பண்றது. ஆனா ஜாவாஸ்கிரிப்ட்ல இங்க எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, கேமல் கேஸ். ஆன் கிளிக் அப்படின்றது இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்டோடைய ஈவெண்ட் எல்லாமே இந்த மாதிரி கேமல் கேஸ் தான் எழுதணும். அதே மாதிரி நீங்க எழுதக்கூடிய ஃபங்க்ஷனை இப்படி எழுதக்கூடாது, வேலிடேஷன் அப்படின்னு எழுதணும். இது எழுதிட்டாலே இது ஒரு மெத்தட். சிங்கிள் இதுல வந்துட்டு எழுதணும். ஓகேவா? சரி, யாருக்காச்சும் ஆரோ ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்னு தெரியுமா? ஆரோ ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் சொல்லி கொடுத்தனே, நான் சொல்றேன், கரெக்டானு பார்த்துக்கோங்க.
கான்ஸ்ட் வேலிடேஷன். இது இன்னைக்கு கிளாஸ் கிடையாது, இன்னைக்கு ஒரு முன்னோட்டம் தான். கிளிக் பண்ணா வருதா இல்லையான்னு செக் பண்றேன். இப்படிதான் நீங்க ஃபங்க்ஷன் எழுதணும். இதுக்கு தான் ES6 அப்படின்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆன் கிளிக் வேலிடேஷன் மெத்தட் இங்க எழுதிருக்கேன். ஜஸ்ட் கன்சோல் லாக் அவுட் போட்டிருக்கேன். வரானான்னு பார்ப்போம். பாருங்க வருது. கிளிக் பண்ணா வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. நெக்ஸ்ட் இது எல்லாமே வேற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுதான் வரும். இந்த இடத்துல நீங்க ஐடி அப்படின்றத வச்சுக்கலாம். ஐடி நேமு அது எல்லா இடத்துக்கும் காமன் தான். ஐடி இமெயிலு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டம் சூடு பிடிக்குது. ஐடி மெசேஜ் ஆன் கிளிக் பண்ணும்போது இதுல வேல்யூ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவீங்க? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, அதை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க லைப்ரரிக்கே வர தேவையில்ல, கோர் ஜாவா ஸ்கிரிப்டுக்கே போகலாம். லைப்ரரி அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் தான் we have to follow அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் இது ஓகே. நீங்க கான்டாக்ட் ஃபார்ம் போட்டா போதும். ஓகேங்களா? நாளைக்கு அடுத்த கிளாஸுக்கான ஒரு முன்னோட்டத்தை தான் இப்போதைக்கு கொடுத்து வச்சிருக்கேன்.